கமண்டத்தில் இருக்கிற நீரை கொண்டு அவருக்கு சேர்த்து கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏற கழுவினான். மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி தன்னுடைய பிள்ளை கொஞ்சம் அங்கங்க திரிஞ்சுட்டே இருக்கார். அவருக்கு கொஞ்சம் நல்லது வரட்டும் புத்தி அப்படின்னு கீழே நில்லு குனிய நில்லுன்னு. யாரு தெரியுமா பிரம்மாவுடைய பிள்ளை? யாருன்னு தெரியல. இல்ல, சிவபெருமான். பிரம்மாவுடைய பிள்ளை யாரு? சிவன். பகவானாலே படைக்கப்பட்டவன் பிரம்மா, பிரம்மாவாலே படைக்கப்பட்டவன் சிவன். இது நல்லா புரிஞ்சுக்கணும் அழகா. பகவான், அவனாலே படைக்கப்பட்ட பிரம்மா, பிரம்மாவாலே சிருஷ்டிக்கப்பட்ட சிவன். அப்ப தன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சிவன் தலையிலே மேல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த ஸ்ரீபாத தீர்த்தம்னு பேரு. சாதாரண தீர்த்தம் இல்லை, ஸ்ரீபாத தீர்த்தம். இதுக்கு ரொம்ப பவர் அதிகம் இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு. அதான் அவன் தலையில விழும்படியா. இங்க குணசீலம் கோவில்லாம் இருக்கு. ஏதான கொஞ்சம் மனசு இல்லைன்னா மூஞ்சில ஜலத்தை அப்படி அடிச்சுப்பாங்க. போடுங்க, புரோக்ஷம் பண்ணுங்க, நல்லபடியா ஆட்டம். இப்ப அதை போல அவனுடைய கரை கொண்ட கண்டத்தான் சென்னி மேல், சென்னினா தலை, இந்த தலையிலே விழும்படியாக கழுவினான். தலை அப்படி நிறுத்து அப்படின்னு நிறுத்தி அப்படி கழுவினான். பெருமான் பாத தீர்த்தம் அப்படியே வந்து விழருது. யார் தலையில விழருது? இப்ப